हरि ओम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सक वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पञ्चदशी। नमः श्री शङ्करानन्द गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह கிராக கிராசைக்க கர்மனே. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரவணம் முடிஞ்சது. ஸ்ரவணம் என்பது ஞானத்தை பெறுவதற்கு உண்டான பாதையில 3 சாதனம். ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம், அடுத்தது மனனம், அடுத்தது நிதித்தியாசனம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல சிரவணம் முடிஞ்சுது. அதாவது சிரவணத்துக்கு முன்னாலதான் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கெட்டிங் ரெடி ஸ்டேஜ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்ம யோகத்தின் மூலியமாக மனம் ஓரளவுக்கு அமைதி பெற்றதற்கு அப்புறம் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்? வகுப்புகள் கேட்கும்போது சிரவணம் முடியும் போது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். எதன் மூலியமாக நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கன்னா, அது மகா வாக்கியங்கள் மூலியமாக, உபனிஷத்தினுடைய வாக்கியத்தின் மூலியமாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் நம்ம படிக்க வேண்டிய விஷயம். அதுதான் ஞானம். ஜீவனம் ஈஸ்வர தத்துவம் எந்த இடத்துல ஐக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் சிரவணம். சிரவணத்துல தான் புதுவிதமான ஒரு ஞானம் ஏற்படும். சிரவணத்துல தான் ஞானமே ஏற்படும். ஆனா அந்த ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இது இப்படிதான் அப்படிங்கறப்பறம் நிறைய அதுல சம்சயம் வரும். ஏத்துக்கிட்டாலுமே நிறைய சம்சயங்கள் வரும். அதுதான் அந்த ஸ்டேஜ் பேர் மனனம். இப்ப வித்யாரண்யம் அதுல மெத்தட்ல தான் நம்ம ஸ்லோகங்கள் அமைச்சிருக்காரு. இது வரைக்கும் ஒரு தத்துவமசி வாக்கியம், சம்வித்துன்னு என்ன, ஆத்மான என்ன, பிரம்மம்னா என்ன, ரெண்டையும் ஐக்கியம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ சிரவணத்தை முடிச்சிட்டாரு. அடுத்தது மனனம். மனனம்னா கேள்வி கேட்கணும், டவுட் கிளியர் பண்ணணும். அவர் என்ன பண்றாரு? அவரே பூர்வபக்ஷியாக நின்று ஒரு கேள்வி கேட்டா நமக்குள்ள மனதுக்குள்ள என்னென்ன டவுட் வருங்கிறது அவரே ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கற மாதிரி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லி அந்த மனநத்தை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பூர்வபக்ஷிங்கிற வேர்டு வந்தாவே ஜென்ரலா அது மனநம் தான், டவுட்டு கிளியர் ஆகிறது. இப்ப அந்த மனநத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப மனநத்துல ஃபர்ஸ்ட் பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறான். என்னன்னு, நீங்க சொல்றீங்க இல்லையா பிரம்மம் அது சகுணமா நிர்குணமா குணத்துடன் கூடியதா பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இங்க இருப்பது பிரம்மனை தவிர்த்து வேறலுமல்ல, பிரம்மனை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல ஆகும், இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் சொல்றீங்களே, அது குணத்துடன் கூடியதா நிர்குணமா குணமற்றதா அப்படின்ட்டு அவனே சொல்றான். நீ குணத்துடன் கூடியது பிரம்மம் சொல்லிட்டீங்கன்னா அது அனித்தியமாயிரும். எந்த ஒன்று குணத்தோடு இருக்குதோ அது மாற்றத்துக்கு உட்பட்டது, அது அவயவங்கள் உடையது, அது அனித்தியம். அது நம்ம ஒத்துதான் ஆகணும். சரி, ஓகே, நாம என்ன சொல்லணும்? நிர்குணம் நீ சொல்லுவ. நிர்குணம்னு சொன்னா அவன் என்ன பாயிண்ட் பிடிக்கிறானா, அவனுக்கு புரிதலில் அவனுக்கு இருக்கிற கஷ்டம். அதனால அவன் என்ன பண்றான்? நிர்குணம் சொன்னீங்கன்னா குணமற்ற ஒன்ன நீ எப்படி வாச்சியார்த்தத்திலிருந்து நம்ம லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்கிற. குணமற்ற ஒரு விஷயம் பிரம்மம், அதை வாச்சியார்த்தமாக சத்தியம் ஞானம் அனந்தம்னு புரிஞ்சுக்காம லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கணும்னு நீ சொல்ற. அப்போ வாச்சியார்த்தத்துக்கும் லட்சியார்த்தத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப தண்ணி கொண்டு வா அப்படின்னா இடத்தை பொறுத்து அது தண்ணியா பிராந்தியான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். தண்ணிக்கும் பிராந்திக்கும் ஒரு சம்பந்தம் இருந்தா நாம அந்த இடத்துல என்னங்கிறது வாச்சியார்த்தத்தை வச்சு நம்ம லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். இது என்ன, நீ என்னங்கிற நிர்குணங்கிற, அசங்கங்கிற, ஏதோடும் தொடப்படாதுங்கிற. அப்படி இருக்கும்போது வாச்சியார்த்தமாக எதை வச்சு நீ லட்சியார்த்தத்தை பிடிக்க முடியும்? அதனால இது பிரம்மங்கிறது ஒண்ணு இல்ல, ஒத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லுவாரு? யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரே போடு. ஏன்னு கேட்டா, நீ நீ கேட்கும்போது குணம்னு சொன்ன இல்லையா, நீ தானே ஆரம்பிச்ச பிரச்சனைய. சகுணமா நிர்குணமா? அப்ப குணத்துக்கு நீ டிஃபைன் பண்ணு, நான் உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு. ஏன்னா இவன் ஸ்டூடெண்டா இருந்தா இப்படி கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு, இப்படி பதில் வரணும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவங்க வாதம்
இந்த அத்வைதத்தை நெகேட் பண்ணணும்னு வந்து உட்கார்ந்துருக்கிற பூர்வபக்ஷி, துவைதம் தான், நான் வேறு இறைவன் வேறு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், இவனை மடக்கணும் அப்படிங்கறக்காக வந்திருக்கிற பூர்வபக்ஷினால இவர் என்ன பண்ணாரு, அவனை அதே டெக்னிக்ல போய் மடக்கியாகணும். அப்ப என்ன சொல்றாரு, நீ வந்து குணத்தை நீ தானே யூஸ் பண்ண, நிர்குணம் சகுணம், குணம் போர்டு யூஸ் பண்ணியா, எஸ் யூ டிஃபைன் குணம், அதை பண்ணு, நான் வந்து ஆன்சர் பண்றேன் உன்னோட கொஸ்டினுக்கு, சகுணமா நிர்குணமா நான் சொல்றேன் அப்படின்பாரு. அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான், குணத்தை டிஃபைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டானாவே அவனுக்கு என்ன இல்லை, சப்ஜெக்ட் மேட்டர் உள்ள இல்லைன்னு அர்த்தம். அதனாலதானே துவைதி நான் வேறு இறைவன் வேறு சொல்றான்னு என்ன அர்த்தம், சப்ஜெக்ட் மேட்டர் சரியா உள்ள புரியலின்னு அர்த்தம். அதனோட வெளிப்பாடு குணத்துக்கு டிஃபைன் பண்ண ஆரம்பிப்பான். அவர் என்ன சொல்லுவாரு, நீ டிஃபைனேஷன் இந்த மாதிரி குணத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன தோஷம், வியாகாத தோஷம், அந்யோன்யாசிரியம், இந்த மாதிரி தோஷங்கள் அவர் நம்ம நிறைய பார்த்தோம். அந்யோன்யாசிரியம், சக்கரம், அனவஸ்தா, ஆத்மாசிரிய தோஷம், வியாகாத தோஷம், ஆத்மாசிரிய தோஷம், அந்யோன்யாசிரிய தோஷம், சக்கரம், அனவஸ்தா, இந்த மாதிரி தோஷத்தை சொல்லி நான் வந்து உன்னை நெகேட் பண்ணிடுவேன், நெகேட் பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போதுதான் அவனுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவாரு, அப்ப அவன் அவ்வளவுதான், குணத்தை டிஃபைன் பண்ண முடியாம அதுல ஒரு கேள்வி வேற நீ கேட்கறியா, அதனால அவர் சொல்லுவார், யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அப்ப அவன் சிட் டவுன், வேற வழி இல்லை. அப்ப இந்த கேள்விய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அடுத்த ஸ்லோகங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் என்ன புரிய வைக்கிறாருன்னா, யூ cannot define anything in this world. ஏன்னா எல்லாமே மித்தியா, வெறும் தோற்றத்திற்கு மட்டும்தான் இருக்குது, வெறும் அனுபவத்துக்கு மட்டும்தான் இருக்குது, நீ எதையும் டிஃபைன் பண்ண முடியாது. இந்த கேள்வியை முதலே சொல்லியிருந்தானா அது வேற மாதிரி போயிருக்கும், அவனால சொல்ல முடியல. அவர் சொல்றார், இது மாதிரி குணத்தை மட்டும் இல்லப்பா, போன ஸ்லோகத்துல என்னென்ன சொன்னாரு, கிரியா கர்மத்தை டிஃபைன் பண்ண முடியாது, ஒரு சம்பந்தத்தை நீ டிஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் நிறைய சொன்னாரு. குணம், கிரியா, ஜாதி, மனித ஜாதி, ஹவு கேன் யூ டிஃபைன் மனித ஜாதி, ஹவு கேன் யூ டிஃபைன் திரவியம், ஒரு பொருளை டிஃபைன் பண்ணு, பென்சில், பேனா அப்படின்னா we cannot give definition. என்ன டெஃபினிஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, வாட் ஆர் த திங்ஸ் புட் டுகெதர், தட் இஸ் தி டெஃபினிஷன் நாம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வஸ்துக்கு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது, அதே மாதிரி சம்பந்தத்தையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு அவர் அதை விளக்குறாரு. இது மட்டும் இல்லப்பா, எந்த விஷயத்தை நீ எடுத்தினாலுமே அதுக்கு யூ கேனாட் கிவ் டெஃபினேஷன், பிகாஸ் அதெல்லாம் என்னது, தோற்றத்திற்கு மட்டும் இருக்குது. அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், ரியாலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத நடுவில் இருக்கிற மித்தியா ரியாலிட்டிய சேர்ந்ததுதான் இந்த உலகம். இருக்குதுன்னு சொல்றது ஒன்னே ஒண்ணு, பிரம்ம தத்துவம். டோட்டலா இல்லைங்கிறது என்னது, வந்தியா புத்திரக, வந்தியா குழந்தை, வந்தியா மலடிக்கு ஏது குழந்தை, அந்த மாதிரி வந்தியா புத்திரக, அந்த மாதிரி இருக்கிறது டிஃபைன் பண்ண முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சத்தியம், இருப்புங்கிறது ரியாலிட்டி மூணு, ஒன்னு சத்தியம், இன்னொன்னு நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஒன்னு எக்ஸிஸ்டன்ஸ், அது பிரம்ம மட்டும்தான். நான் எக்ஸிஸ்டன்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி உலகத்தில் இல்லாத பொருளுக்கு நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா நாம பார்த்துட்டு இருக்கிற பொருள் எல்லாமே ரியாலிட்டி, மித்யா ரியாலிட்டி. ஜஸ்ட் அனுபவத்துக்கும் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், விவகாரிக்க விஷயத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அதனாலதான் அதை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறத நம்ம போன ஸ்லோகத்துல அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. 41. இப்போ 42, 42வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மியூட் பண்ணலப்பா யாரும். 42வது ஸ்லோகம் என்ன சொல்ற, மீனிங் எழுதிக்கலாம். அவன் என்ன இப்ப என்ன சொல்றாரு, ஏதத் சர்வம் ஸ்வரூபஸ்ய இஷ்யதாம். என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாமே பிரம்மனில் ஏற்றி வைக்கப்பட்டு உள்ளது. இதுதான் சாரம் ஆஃப் தி ஸ்லோகம். இந்த உலகமே பிரம்மனில் ஏற்றி வைக்கப்பட்டு உள்ளது. இருப்பு, சத்தியம்ங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பொருள் இருக்கிறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இருக்கிறதுங்கிறது பிரம்மனுக்கு சொந்தமானது. அதன் மேல் எல்லா வஸ்துக்களும், திரவியங்களும், ஆப்ஜெக்ட்ஸுகளும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இதனுடைய சாரம். ஃபர்ஸ்ட் வேர்டு படிக்கிறேன் முதல்ல. 42. விகல்பதத பாவாப்யாம் அசம்ஸ்பிருஷ்டாத்ம வஸ்துனி விகல்பிதத்வ லக்ஷ்யத்வ சம்பந்தாத்யாஸ்து கல்பிதஹ. விகல்பதத் அபாவாப்யாம் அப்படி பிரிச்சுக்கணும். அசம்ஸ்பிருஷ்ட அங்க அப்படி பிரிச்சுக்கணும். அசம்ஸ்பிருஷ்டா ஸ்பிருஷ்ட ஆத்மவஸ்துனி விகல்பித தத்துவ லக்ஷ்யத்வ
சம்பந்தாத்யாக து கல்பிதக, எல்லாமே கற்பனை, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் எந்த பொருளும் இங்க சத்தியம் கிடையாது. பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் இங்க கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு ஆத்மவஸ்துனி, ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி வேர்டு ஆத்மவஸ்துனி. முதல் லைன் ஆத்மவஸ்துவில், ஆத்மவஸ்துனா பிரம்மம். ஏன்னா அவர் முதல்ல ஐக்கியம் பண்ணிட்டார். ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மம்ங்கிற ஐக்கியம் பண்ணதுனால ஓப்பனா என்ன சொல்றாரு, பிரம்மத்துக்கு என்ன வேர்டு போடுறாரு, ஆத்மவஸ்துனா என்மேல் உலகம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. நம்ம மேல எப்படி உலகம் ஏற்றி வைக்கப்படும், முதல்ல நாமளே இருப்புங்கிறது, சரீரத்துக்கு இருப்பு கிடையாது. இது மேல போய் எல்லா இருப்பற்றதெல்லாம் எப்படி ஏத்துறது, அப்படி அல்ல. இது ஆத்மான பிரம்ம தத்துவம் புரிஞ்சுக்கணும். பிரம்ம வஸ்துவில் அஸ்பிருஷ்டம், அசம்ஸ்பிருஷ்டம், அஸ்பிருஷ்டம்ல அசம்ஸ்பிருஷ்டம். அசம்ஸ்பிருஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனாலும் தொடப்படாத. இது ஆத்மாவுக்கு அட்ஜெக்டிவ், பிரம்மத்துக்கு அட்ஜெக்டிவ். பிரம்மத்துக்கு இது அட்ஜெக்டிவ். அசம்ஸ்பிருஷ்ட, அசங்க, அசங்கக, சங்கமற்ற, எதனாலும் தொடப்படாதது ஆத்மா. இந்த சரீரத்தில் வெளிப்பட்டாலுமே கூட, அந்த மனதில் வெளிப்பட்டாலுமே கூட, அந்த மனதில் இருக்கிற ராக துவேஷத்தினாலேயோ மதம் ஆச்சரியத்தினாலேயோ தொடப்படாதது. இப்போ ஒரிஜினல் சூரியன், நீங்க ஒரு குடத்துல தண்ணி ஊற்றி வச்சு அது வெய்ய காலத்துல அதை நீங்க சூரியன் அங்க பார்க்கும்போது, இந்த குடத்துல அந்த சூரியன் என்ன தெரியுது, ரிஃப்ளெக்டிங் மீடியம் தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு சூரியனை பார்க்குறோம். இப்போ அந்த குடத்துல நீங்க சாய தண்ணி ஊத்துறீங்க, மஞ்சள் ஊத்துறீங்க, சிவப்பு ஊத்துறீங்க, எது வேணா ஊத்துறீங்க, அந்த தண்ணி அந்த சூரியன், ஒரிஜினல் சூரியன் டிஸ்டர்ப் ஆகுது என்ன, ஆகாது இல்லையா? அது போலதான் வெளிப்படுற இடம் மனமாக இருக்கலாம், மனதில் கல்மஷங்கள் இருக்கலாம், குறைகள் குற்றங்கள் இருக்கலாம், ஆனா அதனால் அது தொடப்படாதது. ஆத்மா நான் பிரம்ம தத்துவம், அதனால் தொடப்படாத. அதான் ஸ்பிருஷ்டம், ஸ்பிருஷ்ன தொடர்றது, அந்த தாத்திலிருந்து வந்ததான். அடுத்தது விகல்ப தத்து, அது விகல்பம். அந்த எதனாலும் தொடப்படாத அந்த ஆத்ம தத்துவம், மனதில் வெளிப்படுகின்ற அந்த பிரம்ம தத்துவம் விகல்பம். சகுணம், விகல்பம்னு முதலே சொன்ன குணம், குணத்துடன் சகுணம்னு எடுத்துக்கலாம். தத்து அது விகல்பம், குணத்துடன் கூடியது. சகுணம். இன்னொன்னு அபாவாபியாம், குணமற்றது, நிர்குணம். அபாவாபியம்னா தத்து, அபாவாபியம்னா அந்த தத்து, அந்த குணமற்றதுன்னு அர்த்தம். அப்ப என்ன, விகல்பம்னா சகுணம் பிரம்மம், தத்து அபாவம்னா நிர்குணம், குணமற்றது. குணத்துடன் கூடியது அந்த பிரம்மம், அதுக்கு பேரு சகுணம். குணமற்றது அப்படின்னா நிர்குணம். இந்த ரெண்டினாலும் இப்படிப்பட்ட ஆத்மா, நாம் இதை ஆட் பண்ணிக்கணும், இரண்டினாலும் தொடப்படாத இந்த ஆத்மா நிர்குணம். அதாவது ஏன் நிர்குணம் சொல்லிட்டு இப்ப நிர்குணத்துக்கும் தொடப்படாதுன்னு சொல்றீங்களே, நிர்குணம் தான் டெபினிஷன் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, குணம் அல்லது குணமற்றதுன்னு நம்ம பிரம்மத்துக்கு டெபினிஷன் கொடுக்கிறோம் இல்லைங்களா? அதாவது சகுணம்னா என்ன, ஈஸ்வர தத்துவத்தோடு, ஈஸ்வர தத்துவம் தான், அதாவது மாயுடன் கூடிய தத்துவம் சகுண பிரம்மம் சொல்லுவோம். மாயை இல்லாத தத்துவம் நிர்குண பிரம்மம்னு சொல்லுவோம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இப்ப நாம நிர்குண குணத்து பிரம்மனுக்கு குணமற்றது நிர்குணம் சொல்றோமோ, இப்ப நாம என்ன சொல்ல வர்றாரு, அவரு நிர்குணத்தையும் கடந்தது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு நாள நிர்குண பிரம்மம் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு இப்ப நிர்குணத்தையும் தாண்டி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். இப்ப வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமி, 3ஆம் பிறை, 4ஆம் பிறை எல்லாம் நம்ம சொல்றோம். இது பூமியை பொறுத்த வரைக்கும் தான் நிலாவுக்கு நம்ம இந்த மாதிரி நிலைகளை கொடுக்கிறோம். ஆனா நிலாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பாத்தீங்கன்னா அதுல என்ன கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது. அது சொல்லும் இல்லையா, நிலா என்ன சொல்லும், எனக்கு எது பௌர்ணமினா எப்பவுமே பௌர்ணமி தான். நிலா என்னது, எப்பவுமே பௌர்ணமி தான். அது ஆனா உலகத்துல பார்க்கும்போது அது வளர்ற மாதிரியும் தேயிற மாதிரியும் இருக்கு. சோ வளர்விரை தேய்விரை என்பது உலகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்க்கும் போதுதான் நிலாவுக்கு வளர்விரையும் தேய்விரையும் வருது. நிலாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நோய் வளர்விரை, நோ தேய்விரை.
அதை போல இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்று பார்க்கும்போதுதான் பிரம்மம் குணமுடையது குணமற்றது நாம் சொல்றோம். குணமுடையது குணமற்றதுங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்கிருந்து பார்க்கிறோம்? அந்த இந்த உலகத்தோடு நின்று, உலகத்தில் நின்று, அதாவது உலக தத்துவத்தில் ஜகத்துங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்று பார்க்கும்போது, அதனால் படைக்கப்பட்ட உலகம்ங்கிற அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும்போதுதான் அது குணமுடையது குணமற்றதுன்னு சொல்றோம். ஆனா அதனுடைய பிரம்மத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்த்தோம்னா அது சகுணத்தையும் கடந்தது, நிர்குணத்தையும் கடந்தது. பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். குணத்தை பத்தி அதுக்கு குணத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்புறம் தானே குணம் உள்ளதா குணமற்றதா. சோ இரண்டையும் கடந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு, இரண்டிலும் தொடப்படாதது. நீ சகுணமா நிர்குணமான்னு கேட்ட இல்லையா, ரெண்டினாலும் அது தொடப்படாதது. அங்க குணம் கிடையாது, குணம் இல்லைன்னு சொல்றது எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல? இந்த குணத்தினோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அங்க குணம் இல்லைன்னு சொல்றோம். அது கூட அதுக்கு பொருந்தாது. புரிய வைக்கிறதுக்காக நம்ம இந்த வார்த்தைகளை தேடி புரிய வைக்கிறோமே தவிர, அங்க நின்று வாக்கும்போது, நிலாவில் நின்று வாக்கும்போது நோ வளர்பிறை, நோ தேய்பிறை, நோ பௌர்ணமி, நோ அமாவாசை. அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்தை அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இப்படிப்பட்ட ஆத்மா, எதனாலும் தொடப்படாத, நிர்குணத்துக்கும் சகுணத்துக்கும் அப்பாற்பட்ட அப்படிப்பட்ட ஆத்மாவை விகல்பிதத்துவ என்னன்னு பண்றோம் நாம? குணமுடையது. என்ன சொல்றோம்? குணமுடையது. ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் குணமுடையது. ஈஸ்வரனோடது சேருது, மாயையோடது சேருது, ஈஸ்வரன் ஆகுது. இப்படி எல்லாம் என்ன குணத்தை ஏட் பண்ணிக்கிட்டே வரமா? அந்த குணமுடையது அல்லது லட்சியத்துவ, லட்சியத்தினால் அறியக்கூடியது. இந்த பொருளை வச்சு நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். வாச்சியார்த்தம் லட்சியார்த்தமாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் தான் நம்ம அதை டிஃபைன் பண்ண முடியும். லட்சியத்தால் அறியக்கூடியது, லட்சியத்துவன லட்சியத்தால் அறியக்கூடியது அப்படி குறிப்பிடப்படும். சம்பந்தாக்கியாக, சம்பந்தாக்கியாக சம்பந்தம் முதலியவை. முதலியவைன்னு எது? கிரியா குண சம்பந்தம் எல்லாமே. அது எல்லாமே நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல மித்யாவுக்கு தான் இதெல்லாம் உண்டு. யூ கேன் கிவ் டெஃபினேஷன், அதாவது யூ கேனாட் கிவ் டெஃபினேஷன் ஃபார் திஸ் திங். இதுக்கே நம்ம டிஃபைன் பண்ண முடியாத போது பிரம்மத்துக்கு என்ன கிடையாது? நோ, ஒன்லி பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா புரியறதுக்காக இந்த உலகத்தை காமிச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற இருப்பு நம்ம பார்க்கிறோம். அந்த இருப்புங்கிறது டெம்பரரி, அது அந்த பொருளுக்கு சொந்தமல்ல, அது பிரம்மத்துக்கு சொந்தமானதுன்னு புரிய வைக்கிறதுக்காகத்தான் உலகத்தை பிடிக்கிறமே தவிர பிரம்ம தத்துவத்துக்கு எதுவும் கிடையாது. குணத்தையும் கடந்தது, சகுணத்தையும் நிர்குணத்தையும் கடந்ததுன்னு சொல்ல வர்றார். து கல்பிதாக, அனைத்தும் கற்பனையே, வெறும் கற்பனை. இதெல்லாம் என்னது? குணங்கள் எல்லாமே பிரம்ம தத்துவத்தின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட குணங்கள் அனைத்தும் கற்பனையே, மித்யா, பொய். ஏற்றி வைக்கப்பட்டது கிறிஸ்டலின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட செம்பருத்தியோட ரெட் கலர் பொய். ஏற்றி வைக்கப்பட்டதுன்னா என்னது? அது பொய். அது காட்சி அளிக்குது கிறிஸ்டல் ரெட் போல, ஆனா அது பொய். கல்பிதம் பவந்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆகும். இப்போ என்ன டெக்னிக்க யூஸ் பண்ணது? மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தியாரோபம் அபவாதம். இதை நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் இந்த அத்தியாரோபம் அபவாதம் எல்லாம் சரியா புரிஞ்சுக்காதனாலதான் பூர்வ பக்ஷிக்கு அந்த கரணத்தில் பிரச்சனை. புரியும் போது முறைப்படி சாஸ்திரம் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதோ அந்த டெக்னிக் பிரகாரம் போனோம்னா இந்த டவுட்லாம் வராது. அந்த முறைப்படி கற்றுக்கொள்ளல, இல்ல இர்ரெகுலரா நம்ம வகுப்புகள் அட்டன் பண்ற போது இந்த மாதிரி டவுட் வரும். ஆனா அதை தனக்கு தெரியாது, ஆனா தெரியும் நினைச்சுக்கிறது. அவங்களாம் தான் யாரு? பூர்வபக்ஷி. நான் வகுப்புகள் கேட்டுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி உண்மையில அவங்களுக்கு ஒரு இர்ரெகுலாரிட்டி, ஒரு டெடிகேஷன் இல்லாம இர்ரெகுலரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சும் புரியாம தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன வந்துடும்? தெரியும், ஆனா உண்மையில் தெரியாது. அந்த கேட்டகரி தான் இந்த பூர்வபக்ஷி. அதனுடைய மனதில் அந்த கரணத்தில் இருக்கிற பிரச்சனையை தவிர சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும், பிரம்ம தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கும் எந்த இடத்துலையும் டவுட்டோ சந்தேகமோ நிராகரணமோ யாரும் செய்ய முடியாது. இப்போ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப சிருஷ்டி கிரமத்தை வச்சு அது அத்தியாரோபம் அபவாதம். என்ன வேர்டு? அத்தியாரோபம் வேர்டு தான் அப்படி இருக்கும். நீங்க உதாரணம் கொடுத்தா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப தூரத்தில் நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இந்த வேர்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அத்தியாரோபம்னு ஏற்றி வைத்தல், தெரிந்தே ஏற்றி வைத்தல்
அப்புறம் எதை ஏற்றி வச்சிங்களோ அதை இறக்குதல், அதுக்கு பேர் அபவாதம். ஏற்றி வைத்து ஒரு பொருளை டிஃபைன் பண்ணோம்னா அது மேலே ஒன்று ஏற்றி வைக்கிறது, அப்புறம் அதை கழட்டி விட்டுறது. ஒரு பொருளை டிஃபைன் பண்ணுறதுக்கு வேறொரு தெரிந்த ஒரு பொருள் அது மேலே ஏற்றி வச்சு திருப்பி அதை எடுத்துறது. ஏங்க எதுக்குங்க இந்த வேலை ஏற்றி வச்சு இறக்குறது? முதல்ல அந்த நேரம் அந்த பொருளையே சொல்ல வேண்டுதுன்னா அந்த பொருள் இந்திரியா கோச்சரம், இந்திரியங்களுக்கு கண்ணால் இருந்து அவன் இப்படி தூக்கி காமிச்சு இதுதான் அந்த பொருள்னு சொல்லிடுறான். பிரம்மவஸ்து அப்படி காமிக்க முடியாது. அதனால பல டெக்னிக்கு சாஸ்திரம் யூஸ் பண்ணுது. அத்தியாரோபம் அபவாதம் அப்படிங்கிறதுக்கு பாம்பு கயிறு உதாரணம் போர் அடிச்சிருச்சுன்னா இன்னொரு சொல்லலாம். அத்தியாரோபம் அபவாதம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நான் பாம்பு கயிறு வச்சு விளக்கியிருப்பேன் அது ஏற்றி வைத்து அது இறக்குறதுன்னு. இப்போ இன்னைக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி. ஒரு கேரளாவில் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு 17, இது உண்மையிலும் நடந்தது, 17 எலிஃபெண்ட் வச்சிருந்திருக்காரு. 17, 3 பசங்க வச்சுங்களா. அவரு சாகும்போது அதுக்கு முன்னால் சாகறதுக்கு முன்னால் ஏதோ உயிர் எழுதும் போது உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுறாரு. என்னென்னு உயிர் எழுதிட்டாரு? 3 பசங்களுக்கு எலிஃபெண்ட்டை பிரித்து கொடுக்கணும். அது அவங்க எவ்வளவு இவருக்கு எவ்வளவு உதவி செஞ்சாரோ அல்லது அவங்களுடைய பொறுப்பை வச்சு அவருடைய அந்தந்த பசங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு வச்சு அவரு அதை பிரிச்சுட்டாரு. என்னன்னு எழுதியிருக்காரு உயிரில்? உங்களால் முடிஞ்சதுன்னா பதில் சொல்லலாம், யார் வேணாம். முதல் பையனுக்கு 1/2 கூடவே வாங்க, அப்பதான் புரியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, குழப்பம்தான் வரும். 1/2 முதல் பையனுக்கு எவ்வளவு கொடுக்க சொல்றாரு? அது உயிரில் 1/2. சரி, ரெண்டாவது பையனுக்கு 1/3, மூணாவது பையனுக்கு 1/3 பங்கு. மூத்தவனுக்கு இத்தனை எலிஃபெண்ட்னா நாம தான் பிடிச்சி கொடுத்துட்டு வந்துருமே. ஸோ ஃபர்ஸ்ட் பையனுக்கு 1/2, ரெண்டாவது பையனுக்கு 1/3, மூணாவது பையனுக்கு 1/3. இப்போ எதுக்கு நம்ம இது எக்ஸாம் கதைக்கு போயிருக்கோம்னா அத்தியாரோபம் அபவாதம்னா என்ன? ஏன்னா இது புரியாததுனால தான் பூர்வ பட்சியில வர்றதே. சாஸ்திரத்தை சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் இப்படி டவுட்லாம் கேட்குறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அத்தியாரோப அபவாத டெக்னிக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டவுட் வராது. ஆச்சுங்களா? அதுக்காக நம்ம ஒரு அத்தியாரோபம்னா என்ன, அபவாதம் என்ன. இப்போ உயிரை தூக்கிட்டு அப்பெல்லாம் ராஜா, திருவனந்தபுரத்து ராஜாட்ட இந்த பிரச்சனை வருது. இப்படி எங்களுடைய அப்பா இப்படி பிரிச்சுக்க சொன்னாரு, எங்களுக்கு எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு தெரியல. எப்படி? அவங்களுக்கும் புரியல. உங்களுக்கு யாராவது புரியுதா இது எப்படி பிரிக்கிறது? மொத்தம் 17 எலிஃபெண்ட்டு. என்னங்க காலங்காத்தால கூப்பிட்டு இந்த கணக்கெல்லாம் போட சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரிகரிங் தான். ஃபர்ஸ்ட் 1/2, நெக்ஸ்ட் 1/3, நெக்ஸ்ட் 1/9. ராஜாட்ட போகுது. ராஜா பேப்பர் வாங்கி பார்க்குறாரு. இப்போ நம்ம என்ன குழப்பத்துக்கு வந்தோமோ அதே குழப்பம் ராஜாவுக்கு. ஆனால் ராஜா தான் அந்த காலத்தில் தீர்ப்பு சொல்லி ஆகணும். கோர்ட்டு வக்கீலு இங்கே போய் சம்திங் கொடுத்து அவன் எச்சு பணம் கொடுக்குறானா அவனுக்கு எலிஃபெண்ட் எச்சா கொடுக்கலாம், அங்கெல்லாம் முடியாது. தர்மத்தின் பிரகாரம் வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள். ராஜா சரி நீ போ. எப்படி தெரியாதுன்னு எப்படி சொல்றது? சரி நீ போ, உனக்கு நீ நாளைக்கு வா, இன்னைக்கு எனக்கு ஓவர் பிஸி. என்ன இப்போ எதையோ சொல்லி தானே அனுப்பணும், நான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸிப்பா நீ இப்போ. அந்த திருவனந்தபுரம் ராஜா தான் தினம் ஒரு வேஷ்டி கட்டி, புது வேஷ்டி கட்டிட்டு தான் கோயிலுக்கே போவாராம். அந்த கோயிலுக்கு அந்த ஒரு ராஜா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் மினிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு. அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு எப்பா எப்படிப்பா பிரச்சனை அப்படின்னோடனே நான் பார்த்துக்கிறேங்க. அந்த நான் பார்த்துக்கிறேங்கிற அறிவுள்ள வந்தால் மினிஸ்டர் உட்காந்துருக்க முடியும் அந்த காலத்தில். இந்த காலத்து மாதிரி இல்லை, பணம் அதிகமாக கொடுத்த மினிஸ்டர் ஆகிறாங்க இல்லைங்களா. அப்பெல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவன் ராஜாவுக்கு மீறின புத்தி சக்தி உடையவன். அவன் என்ன சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன் ராஜா, நீங்கள் விட்டுருங்க, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். நான் அவர் அப்பாடா எதையோ பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு அவர் விட்டுறாரு. அவருக்கு தலைக்கு மேலே வேற பிரச்சனை. எலிஃபெண்ட்டை பிரித்து கொடுனா அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் இவர் மனுஷன் என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு எலிஃபெண்ட் எடுத்துக்கிட்டு போகிறார். எலிஃபெண்ட் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறார். ஏன்னா அங்கே எலிஃபெண்ட் இருக்க பக்கம் தான் போய் பிரிக்கணும். ஸோ அது எலிஃபெண்ட் 17 எலிஃபெண்ட் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய இடம், அவங்க எவ்வளோ பெரிய ஓனர், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான்னு பாருங்க. அப்புறம் இவர் ஒரு எலிஃபெண்ட்டை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு போகிறார். போயிட்டு எவ்வளோப்பா, சரிப்பா இந்த எலிஃபெண்ட் நீயே வச்சுக்கோ. மொத்த 17ஓட இப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த நான் ஒரு எலிஃபெண்ட் கொண்டாந்துருக்கேன் இதை வச்சுக்கோ அப்படின்னா மொத்தம் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? ஆஹா 18. இதுக்கு அவங்க 3 பேர் சொல்ல. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை மினிஸ்டர், நாங்களே பிரிச்சுக்குவோம். ஏன் 18 எலிஃபெண்ட்டில் நீ ஒன்றும் பிரிக்க வேண்டாம், நானே பிரித்து தரேன் பாரு அப்படிம்பாரு.
உனக்கு என்ன முதல் பையனை கூப்பிடுவார். இப்போ 18 இருக்குப்பா, உங்கள் அப்பா விட்டுட்டு போனது 18ன்னு வச்சுக்கோ. சரிங்க, அப்போ 1/2 எவ்வளவு? ஈஸி, 9. எடுத்துகிட்டு ஓடு. 9 எலிஃபெண்ட் நீ எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிடுவான். அடுத்த 2வது பையன் வருவான். உனக்கு எவ்வளோ வேணும்? உங்கள் அப்பா எவ்வளோ எழுதி வச்சிருக்காரு? எனக்கு பொறுத்த வரைக்குங்க 1/3. எனக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம், இன்னொரு எலிஃபெண்ட் வேறு நமக்கு ராஜா கொடுத்து நமக்கு தீர்ப்பு சொல்கிறாருன்னு நமக்கு வரும்படி ஜாஸ்தி அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நப்பாசம். ஓகே 1/3 தானே, ஓகே 1/3 18ல் 1/3 எவ்வளோப்பா சொல்லுவாங்க. 18ல் 1/3 எவ்வளவு? 6. இந்தா எடுத்துகிட்டு போ. பிரச்சனை முடிஞ்சுதா? 3வது பையன் வருவான். ஐயோ எல்லாரும் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. 18ல் 1/2 எவ்வளோப்பா? ஏன்னா 3வது 1/9 சாரி 1/9 எவ்வளோப்பா? எவ்வளவு? 2. இந்தா உன்னுடைய எலிஃபெண்ட் 2 போச்சா? கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்த எலிஃபெண்ட் அது அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கும். அதை ஓட்டிட்டு இவர் போயிட்டார். வாட் இன்டெலிஜென்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த எலிஃபெண்ட்டுக்கு அங்கே வேலை இல்லையில. கூட்டி பாருங்க, 9 6 7 2 17 பிரிச்சாச்சு, போயாச்சு. அப்போ இது கதை முடிஞ்சது. இதுல பாருங்க, எது எது அவர் கொண்டாந்தாரோ அதை அவர் எடுத்துட்டு போயிட்டார். அதுதான் அத்தியாரோபம். அந்த 18வது, அதாவது அவங்க அப்பாவோட எலிஃபெண்ட் கொண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து எதை கொடுத்தாரோ தன்னோட எலிஃபெண்ட் தான் திருப்பி அவர் ஒன்னத்தான் ஓட்டிட்டு போயிட்டார். அதுக்கு பேர் தான் அத்தியாரோபம், அபவாதத்துக்கு கொடுக்குறது. இது அந்த எலிஃபெண்ட் என்ன பண்றாரு? ஏத்தி வச்சு அந்த அவங்களுக்குள்ள சொந்தமான எலிஃபெண்ட் போல ஏத்தி வச்சு எதை ஏத்தி வச்சாரோ எடுத்துட்டு போயிட்டாரா இல்லையா? அது புரிஞ்சுக்குங்க, அத்தியாரோபம் அபவாதம். இப்போ இது பாம்பு கயிறு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தன் பாம்பை கயித்தை பாம்பா பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன சொல்லணும்? நீ பாக்குற இந்த பாம்புன்னு சொல்லும் போது நாமளும் அந்த பாம்பை ஏத்துக்கிறோம், பாம்பு இருக்கிற மாதிரி. அதுக்கு பேர் அத்தியாரோபம். கைத்து மேல நாமளே என்ன பண்றோம்? தெரிஞ்சு நீ பாக்குற இந்த பாம்புன்னு சொல்லும் போது அத்தியாரோபம். அடுத்த வேர்டு என்ன சொல்லும் சாஸ்திரம்? நீ பாக்குற இந்த பாம்பு கயிறு அப்படிங்கும் போது அந்த பாம்பை என்ன பண்றது? நெகேஷன். சோ தட் அவன் அந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த டெக்னிக்கை இப்போ சாஸ்திரம் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதைத்தான் அவர் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன பண்ணுது? எல்லாமே ஏற்றி வைக்கப்பட்டது, கல்பிதம் இல்லையா? 18வது எலிஃபெண்ட் கல்பிதம். அவங்களுக்கு சொந்தமானதுங்கிறது என்னது? கல்பிதம். திருப்பி ஓட்டிட்டு போயிட்டாரா இல்லையா? அதுதான் கல்பிதம். அப்படின்னா இப்ப நம்ம பிரம்ம தத்துவம், இந்த உலகம் என்ன சொல்ற? என்ன சாஸ்திரம் சொல்லுது? இந்த உலகம் பிரம்மனின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க வேதாந்த வகுப்புகள் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நம்ம பிரதானமா படிக்கிறோம்? சிருஷ்டி, அது ஒன்று உருவாச்சு, பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், மாய தத்துவம். பிரம்மங்கிறது காரணம், மாயைங்கிறது காரியம், மாய சிருஷ்டி, இதெல்லாம் படித்தோம். இது ஒன்லி ஃபார் ஜூனியர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க இதோட போயிட்டீங்கன்னா முழுமை பெறாது. இது இந்த டிராவல் எங்க போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, சீனியரா எடுத்து நம்ம இதனுடைய லெவல் டிராவல் எங்க போய் நிற்கணும்? உலகத்தை பத்தி படிச்சுட்டுமே அப்படின்னா அது எங்க போய் நிற்கும்னு பாத்தீங்கன்னா, கடைசியில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம்ங்கிறது மித்தியா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னது? தோன்றமில்லை, ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இருப்பது உலகம், பிரம்ம தத்துவம் மட்டும்தான். அதில் இந்த பிரம்ம தத்துவம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் அதன் மேல் பிரம்ம தத்துவத்தின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆனா பிரம்மம் அதனால் தொடப்படாது. உலகம் பிரம்ம தத்துவத்தின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளால் பிரம்மம் தொடப்படாததுன்னு புரிஞ்சுக்கிறதா அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். சோ உலகமற்றது அப்படிங்கிறதுல இரண்டிற்கும் தொடப்படாதது ஆத்மா. உலகமற்றது. இப்ப பாருங்க, மண்ணை பாருங்க, பானை இருக்குது, பானை இல்லைங்கிறது தொடப்படாதது மண். அப்படிதானே? பானையா இருக்கும்போது மண்ணுதான் இருந்தது, பானை உடஞ்சதுக்கு அப்புறம் மண்ணு தான் இருக்குது. அப்ப பானை இருக்குது, பானை உடஞ்சு போடுறதுங்கிறதுல யாருக்கு இல்ல? மண்ணை பொறுத்த வரைக்கும் பானை இருக்குது, பானை இப்ப இல்ல அப்படிங்கறதுலாம் கிடையாது. அது எப்பவுமே மண்ணு மட்டும்தான் இருக்குது. பானைங்கிறது எப்படியோ அதை போல உலகம் அல்லது உலகமற்றது, உலகத்துடன் கூடியது அல்லது உலகமற்றதுங்கிறது ரெண்டிலும் தொடப்படாத ஆத்மா, அதனிடத்தில் இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதுல அந்த பிரம்ம லட்சணத்தை புரிஞ்சுக்கிறக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? தடஸ்த லட்சணம்னு பேரு.
தடஸ்த லட்சணமாக இந்த உலகத்தை சிருஷ்டியை நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, கண்ணுக்கு முன்னால தெரியுற அந்த சிருஷ்டியை வச்சுதான் அந்த பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். தடஸ்த லட்சணம். அப்ப என்ன கொடுக்கிறோம் நம்ம பிரம்மனுக்கு? காரணத்துவம். அது ஒரு காரணமாக இருப்பதாகத்தான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா பிரம்மம் என்ன கிடையாது, காரணம். அது காரண காரியத்தை கடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி இனிஷியல் லெவல் எப்படி புரிஞ்சுக்குவோம்? பிரம்மம் தான் காரணம், உபாதான காரணம், நிமித்த காரணம், அது விவர்த்த உபாதான காரணம். இத மாதிரி காரணம் எல்லாம் சொல்றது புரிஞ்சு கொள்ற வரைக்கும் தான். புரிந்ததுக்கு அப்புறம் பிரம்மனிடம் காரணமும் கிடையாது. எது? அந்த பானை உருவாவதற்கு மண் காரணமா என்ன? இருக்கிறதே மண்ணு தான். பானைன்னு ஒண்ணு இருந்தா தானே இது காரணமான்னு சொல்ல முடியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மண் பானைக்கு காரணம் என்ன சொல்றோம்? இவ்வளவு நாளா என்ன சொன்னோம்? மண்ணு மண்ணுன்னு சொல்றோம். மண்ணுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது அது ஒரு காரியத்தை உருவாக்குச்சா என்ன? தான் தான் என்னவா இருக்குது? பானையா இருக்குது. அப்ப எதை காரணம் சொல்றது, எதை காரியம் சொல்றது? இருப்பது மண்ணை தவிர வேற எதுவும் நாம் பேச முடியாது. ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல யோசனை பண்ணி பாருங்க. அங்க மண்ணுதான் இருக்குது. அதை காரணம்னு பிரிக்க முடியாது, காரியம் பானைன்னு நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா பானைன்னு அங்க ஒண்ணு இல்ல. இருந்தா தானே பானைக்கு காரணம் மண்ணு, பானை காரியம். அது புரியுற பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம அதை பிரிச்சு காமிப்போம். பட் சீனியர் லெவல்ல நாம போய் நிக்கிற இடம், அங்கு இருப்பது மண், இங்கு இருப்பது பிரம்ம தத்துவமே. உலகம் என்பது ஒரு பொய். அப்பதான் உலகம் நம்மை பாதிக்காது. உலகம் நம்மை பாதிக்காத காரணம் ஒரு ஞானிக்கு என்னன்னு கேட்டா, இருப்பதனைத்தும் மித்யா, அனிர்வச்சனீயம். அது இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோங்கிறது இட்ஸ் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன நான் சொல்லி வைக்கிறேன், நாம அதை புரிஞ்சுக்கிற பாதையில் தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சோ பிரம்மம் வித் ஜகத் அப்படின்னு படிக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். பிரம்மம் வித்தவுட் ஜகத் அப்படின்னு தான் ஃபைனல் லெவல். பிரம்மம் வித்தவுட் ஜகத். ஃபர்ஸ்ட் அந்த வித்து அப்படிதான் அத்தியாரோபம். பிரம்மம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? பிரம்மம் வித்து ஜகத்து. அப்படிங்கும்போது ஜகத்தை அதன் மேல் ஏற்றி வைக்கிறோம். அத்தியாரோபம். அவர் கொண்டாந்து பார்த்தீங்களா 18வது எலிஃபென்ட், அத்தியாரோபம். இது ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணிட்டு அடுத்தது அத்தியாரோபம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். அப்பதான் என்ன சொல்லுவோம்? நிமித்த காரணம், உபாதான காரணம், விவர்த்த உபாதான காரணம், சர்வஜ்ஞக சர்வவித்து, போட்டு தள்ள எல்லா ஈஸ்வரக வேற, நான் வேற, எல்லா ஐக்கியம் எல்லாம் அங்க. ரெண்டாவது லெவல் பிரம்மன் வித்தவுட் ஜகத். This is a final level, senior level of understanding. இதுக்கு பேரு அபவாதம். எந்த உலகத்தை அந்த பிரம்மத்தின் மேல் ஏற்றி வைத்தோமோ அந்த உலகம்ங்கிறது மித்தியாகும் போது இட் இஸ் நெகேட்டட். அவ்வளவுதான். இருப்புங்கிறது தான் நம்ம நெகேட் பண்றோம். இருப்புங்கிறது நம்ம உலகத்துல இருப்புன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது இருக்குது அது இருக்குதுன்னு உடனே என்ன பண்றோம்? அதை கொண்டு போய் பிரம்மத்தின் மேல ஏற்றி வைக்கிறோம். இதெல்லாம் பிரம்மத்திடமிருந்து நம்ம இருப்பை பெறுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இருப்புங்கிறது உலகத்துக்கு சொந்தம் அல்ல. ஏன்னா அது பொருளே அங்க இல்ல, அது மித்யா. அப்ப இருக்கிறதாரு? பிரம்மம். சோ ஏற்றி வைத்து இந்த உலகத்தை பிரம்மனின் மேல் ஏற்றி வைத்து, அது வேறு அத்தியாரோபம். அடுத்தது செகண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஏற்றி வைத்த உலகத்தை அந்த கூட்டிட்டு வந்து எலிஃபென்ட் அவர் கூட்டிட்டு போயிறாரு பாத்தீங்களா, அது பேரு அபவாதம். ஏற்றி வைத்த உலகத்தை கல்பிதம், இது மித்யா. மித்யா போய் எதுல போய் எதுல ஏத்துறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. உலகம்னு ஒண்ணு கிடையாது, இருப்பு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். உடனே உலகம் ஒண்ணும் கிடையாதுன்னா எங்க நான் கண்ணை முடிச்சு பாக்குறேன் எல்லாம் இத்தனை இருக்குது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரியாலிட்டி தான் இந்த உலகம். இருக்குன்னு சொன்னா பிரம்ம மட்டும்தான் இருக்கு. சில சமயம் என்ன சொல்லுவோம் நம்ம, உலகம் ஒன்று கிடையாது. ஓகே. சில சமயம் இப்போ அதுக்கு முன்னால் இன்னொன்னு பார்க்கலாம். அதாவது உலகம் இல்லைங்கிறது எப்படிங்க பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இருக்கிறத சொல்லிதான் ஒண்ணு விளக்கணுங்கிறது கிடையாது. ஒன்னை இருக்கிறத சொல்லி இன்னொன்னு விளக்கணுங்கிறது கிடையாது. இல்லாத ஒன்ன சொல்லியும் ஒன்னை விளக்கலாம். இப்ப ஏங்கிறது நமக்கு புரியல, பிங்கிறது இல்லாத வஸ்து, அதை சொல்லியும் ஏவ புரிய வைக்கலாம். சிங்கிறது இருக்கிற வஸ்து, அதை சொல்லி நீங்க புரிய வைக்கலாம். ஈஸியா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ ஒரு 10 பேருக்கு வந்திருக்காங்க. அதுல 5 பேரு கையில கொடை வச்சிருக்காங்க, 5 பேரு கையில கொடை வைக்காதவங்க ஆச்சுங்களா.
இப்போ நாம் ஒரு 5 பேர்த்த கூப்பிடும்போது அந்த கொடை இருக்கிறவங்களையும் டிஃபைன் பண்ணலாம். கொடை இருக்கிறவங்க இருந்து வாங்கினா அவங்க 5 பேர் வருவாங்க. அது அந்த பொருள், குடைங்கிற பொருள் வச்சிருக்கிறது மூலியமாக நம்ம அவங்களை டிஃபைன் பண்றோம். பாவம், அந்த பாவம் அட்ஜெக்டிவ் ஆகுது அவங்களுக்கு. அந்த குடைங்கிறது என்ன ஆகுது? பிகம்ஸ் அட்ஜெக்டிவ் டு தட் 5 persons. அவங்களை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? குடையுடன் கூடியவர் பாவம், உலகத்துடன் கூடிய பிரம்மம்ங்கிற மாதிரி அது பாவத்திலே பிரம்மனை விளக்கலாம். அபாவம், குடை இல்லாததும் என்ன ஆகும்? அந்த அடுத்த 5 பேர்த்த குறிக்கிறதுக்கு நாம எதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம்? குடை இல்லாதது, அபாவம். அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? டெஃபினிஷனா நம்ம இலக்கணமாக அமைக்க முடியும், குறிப்பிட முடியும். அவங்க அந்த 5 பேர்த்த குடை கையில் இல்லாதவங்க சொல்லும் போது அவங்க அது 5 பேர்த்தையும் போய் சேரும், ஒரு இலக்கணம் கொடுக்க முடியும். சோ ஒரு பொருள் உலகம்ங்கிறது இருக்குன்னு சொல்லி நாம இந்த பிரம்மனை விளக்கலாம், உலகம் இல்லைன்னு சொல்லியும் பிரம்மனை விளக்கலாம். ஆனா எடுத்தோட உலகம் இல்லாத பிரம்மனை விளக்குனா நோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் சிட் இன் த கிளாஸ். ஏன்னா உலகத்துக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்துட்டு இந்த உலகம்னே ஒண்ணு இல்லைன்னா ஐயோ இதுக்கு ஏதோ லூசு கலந்து போச்சு, அடுத்த நாள் நீங்க கிளாஸ்க்கு வர மாட்டீங்க. அது சாஸ்திரத்துக்கு தெரிஞ்சதுனாலதான் அதை முதல்ல தொடாது. அது நீ ஜூனியர் லெவலை தாண்டு, அதுக்கப்புறம் அதை நம்ம விசாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அதை தள்ளி வச்சுடுது. ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மனை முதல்ல, உலகத்தோடு கூடிய பிரம்மனை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்புறமா உலகத்தை என்ன பண்ணிடலாம்? கழட்டி விட்டலாம். அது ஈஸி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். வி கேன் ரீச் பிரம்ம. புரிஞ்சுங்களா? இது இவ்வளவு பெரிய விஷயம் உள்ள இருக்கு. அதைத்தான் இவங்க இப்ப என்ன பண்றாரு? மனனம். இந்த விஷயத்துல ஒரு மனனம், டவுட் கிளியரன்ஸ் பண்ணிட்டு போறாரு. சோ பிரம்ம லட்சணத்தை நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பாவத்தோடும் டிஃபைன் பண்ணலாம், உலகத்தோடும். பாவம், அபாவம், உலகமற்ற பிரம்மனையும் நம்ம என்ன பண்ணலாம்? we can define. ரெண்டையும் கடந்தது பிரம்ம தத்துவம். அது நிர்குணமும் அல்ல, சகுணமும் அல்ல. இப்ப என்ன சொன்னா? அவன் நிர்குணமான இருக்கு, சகுணமானு கேட்டானா இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? அது நிர்குணம்னு சொல்ல முடியாது, சகுணம்னு சொல்ல முடியாது, ஒன்னே ஒண்ணு அகம். அதோட நின்னுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த வார்த்தையை சேர்த்துனீங்கனாலும் அது பிரம்மத்தை சென்று சேராது. இப்ப அடுத்து 53 இத்தம் முடிக்கிறார். இத்தம் வாக்கை ததர்த்தானோ சந்தானம் ஸ்ரவணம் பவேத். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரவணம்னா என்னன்னு டிஃபைன் பண்றார். வாட் யூ மீன் பை ஸ்ரவணம்? ஃபர்ஸ்ட் லைன் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்ரவணம். செகண்ட் லைன் என்ன சொல்றாரு? யுக்தியா சம்பாவி தத்வானோ சந்தானம் மனனந்து தத்து. ரெண்டாவது லைன்ல டெஃபினிஷன் ஃபார் மனனம் என்ன சொல்றாரு? இப்ப நான் மனனத்தை முடிக்க போறேன். இப்போ டெஃபினிஷன் கொடுக்கிறேன். வாட் யூ மீன் பை ஸ்ரவணம்? வாட் யூ மீன் பை மனனம்? என்ன மீனிங் கொடுக்கிறாரு? இத்தம், இப்படியாக. வாட் யூ மீன் பை ஸ்ரவணம்னா என்ன? ஏன்னா 3 சாதனங்கள் ஞானத்துக்கு, 3 நேரடியான சாதனம். மறைமுகமான சாதனம் தான் கர்மயோகம், உபாசனா, தியானம். இதெல்லாம் மறைமுகமான தெய்வீ சம்பத்து, இதெல்லாம் மறைமுகமான சாதனம். நேரடியான டைரக்ட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் 3: ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுல ஸ்ரவணம்னா என்ன டிஃபைன் பண்ணிடுவாரு, மனனம்னு என்ன டிஃபைன் பண்ணுவாரு. அடுத்த 2 ஸ்லோகத்துல நிதித்தியாசனம் என்னன்னு he gives the definition, beautiful definition. இத்தம், இப்படியாக. வாக்கியைஹி, வாக்கியங்கள் மூலமாக மகா வாக்கியைன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லா வாக்கியத்தின் மூலியமாக நம்ம சவணம் பண்ண முடியுமே என்ன? நோ. மகா வாக்கியைஹி, மகா வாக்கியத்தின் மூலமாக. தத் அர்த்தம், மகா வாக்கியத்தினுடைய ஐக்கியம். அர்த்தம் என்ன? மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன? ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அது அர்த்தம். மகா வாக்கியத்தினுடைய ததர்த்தம்னு என்ன? அதனுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அதை அனுசந்தானம், மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் சவணம். அனுசந்தானம், மீண்டும் மீண்டும் சிந்தித்தலுக்கு பேரு சவணம். என்ன வேர்டு போட்டு முடிச்சுக்கலாம்? பவேத்து. நான் சொல்ற சும்மா பவேத்து அப்படின்னு அர்த்தம். ஸ்ரவணம் எனப்படும். திஸ் இஸ் டெஃபினிஷன் ஃபார் ஸ்ரவணம். இதுதாங்க ஸ்ரவணம். மகா வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். அவ்வளவுதான் மகா வாக்கியத்துடைய அர்த்தத்தை. ஏன்னா தத்துவமசி தத்துவமசின்னு ஒரு லட்சம் தடவை சொல்றதுனால நமக்கு ஞானம் ஏற்படுமே என்ன? நோ.
அப்ப தத்துவமசிங்கிறது மகா வாக்கியம், பிரஜான பிரம்மங்கிறது மகா வாக்கியம், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது மகா வாக்கியம். இந்த மாதிரி நிறைய மகா வாக்கியம் இருக்கு. நான் இவர் எடுத்துக்கிட்டது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் முதல்ல பார்த்துலீங்களா. அதனால நான் தத்துவமசின்னு எடுத்துட்டேன். இப்ப தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம், அண்டர்லைன் தட் வேர்டு. இன்னைக்கு கேட்டோம், புரிஞ்சு போச்சா? புரியாது. திருப்பி திருப்பி நாம கேட்கணும். சிந்தித்தல். சிந்தித்தல்லாம் எப்படிங்க சிந்திக்க முடியும்? 5 மணிக்கு எஞ்சுக்கு குளிச்சுட்டு சாமி ரூம்ல உட்காந்து சேர போட்டு நான் இன்னைக்கு மகா வாக்கியத்தை சிந்திக்க முடியுமா என்ன? குருமுகேன. வேற வழி கிடையாது. மீண்டும் மீண்டும் சிந்திக்க நீங்க தனியா எடுத்து வச்சு படிச்சு பாருங்க, பார்க்கலாம். நாட் பாசிபிள். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நேற்று படிச்சிட்டோம்ல, நீ இப்படிதான் வரும். அது ரெகுலரா சிந்திக்கணும். அது அந்த பர்டிகுலர் டைம்ல சிந்திக்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் அபிரதமா இருக்கும். அதான் சுவாமிஜி சொல்வார், ஏங்கி இன்னைக்கு 10 to 11 கிளாஸ் வேணாங்கஜி, 11 to 12 நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துடும், அதை உங்களுக்கு தான் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. நோ, 10 மணிக்கு நீ சிந்திச்சு பழகினா அந்த 10 மணி, எங்களுக்கு கிளாஸ் 10 o'clock, 10 மணிக்கு நீ டெய்லி சிந்திக்கிறீன்னா டெய்லி அந்த டைம்ல நீ சிந்திச்சுட்டு இருக்கிறதுனுடைய பலன் இப்போ உனக்கு தெரியாது. அதனால நீ டைமை மாத்துங்கிற. நான் மாற்ற மாட்டேன்ட்டு வேணா நாளைக்கு வேண்டுவார். இன்னைக்கு கிளாஸ் போஸ்ட்போண்டிங், அப்புறம் விட்டு போன கிளாஸை மறுபடியும் எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லித்தரது, அதெல்லாம் சொல்லி தர மாட்டார். ஏன்னு கேட்டா அது ட்ரைனிங். மனது அப்படிதான் பழக்கணும். ஒரு தியானமே பாத்தீங்கன்னா 6 மணிக்கு தியானம் பண்றீங்கன்னா டெய்லி 6 மணி நேரம் உட்காந்துடணும். இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு முதல்ல இல்ல 3 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு நான் என் வேலையை பாக்குறேன், இல்ல நீ விட்டுட்டு நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் பண்றேன், தியானம் பண்ணவே கூடாது. பகவானே சொல்லுவாரு, என்ன டைம் கரெக்டா அது ட்ரெயின்ல நீ போயிட்டு இருந்தீங்கன்னா, பஸ்ல போயிட்டு இருந்தா கூட 6 to 6:05 நீ பண்ற, 6:10 நீ தியானம் பண்றீங்கன்னா டக்குன்னு உட்காந்துடணும். அது இந்த அனிமல்ஸ் எல்லாம் பழக்கிற பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் மனதை பழக்குதல். அதுதான் என்ன சொல்றது, மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். அடுத்தது இதுக்கு பேர் என்ன? சிரவணம். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பேர் என்ன? சிரவணம். அடுத்தது யுக்தியா. மனநம்னா என்னன்னா யுக்தி. யுக்தியின் மூலயமாக. என்ன யுக்தி? நான் சொல்லலாம், மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் சொல்லிட்டே இருக்கிறேன் இல்லையா. பஞ்சகோஷ பிரக்ரியா, அத்தியாரோப அபவாத பிரக்ரியா, அவஸ்தாத்ரய சாட்சி, அவஸ்தாத்ரய பிரக்ரியா, இது மாதிரி நிறைய யுக்தி டெக்னிக்ஸ், மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். அதை யூஸ் பண்ணி, எது சாஸ்திரம் யூஸ் பண்ணுதோ அதை நான் யூஸ் பண்ணணும். நாம வாட்டுக்கு உட்காந்து நாம சிந்திக்கிறோம் தனியா, நாம ரூட் போட்டுல சிந்திக்க கூடாது. எப்படி சிந்திக்கணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குதோ அப்படிதான் சிந்திக்கணும். பஞ்சகோஷ பிரக்ரியானா அதை சிந்திக்கலாம், அத்தியாரோப அபவாதம்னா அதை நீங்க சிந்திக்கலாம். நம்ம தனியா ரூட் போட்டுல முடியவே முடியாது. அத யுக்தியா. யுக்தியின் மூலமாக சம்பாவிதத்துவ. சம்பாவினாங்க கேட்ட ஐக்கியத்தில் ஏதாவது விரோதம் இருந்தால், கேட்ட ஐக்கியத்தை கேட்டுட்டோம், யாரே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கேட்டோம், சிரவணம் முடிஞ்சது. அதுல ஏதாவது விரோதம், நமக்கு அதுல சந்தேகம், புரிந்து கொள்வதில் டவுட்டு இருந்தா, விரோதம் இருந்ததுன்னா, அதுல விரோதம் இல்லாத அறிவை பெற வரைக்கும் எடுத்துக்கலாம். விரோதம் இருந்தா நீக்கணும். அந்த விரோதம் இல்லாத அறிவு, சம்சயம் இல்லாத அறிவு, யாரு வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாத அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவு வேறீங்க, அசைக்க முடியாத அறிவுங்கிறது வேற. அந்த அறிவை பெற வரைக்கும் சம்பாவி தத்துவ என்ன பண்ணணும்? அதுவும் விசாரம் தான். அதை எப்ப பண்றது? குருமுக்கேனதான் பண்ணி ஆகணும். அனுசந்தானம். அதை மீண்டும் மீண்டும் எந்த டவுட் வந்ததோ அதை கிளியர் பண்ணி மீண்டும் மீண்டும்னா என்ன சாஸ்திரம் சொல்லுது? கண்டிப்பா டவுட் வரும். கண்டிப்பா புரிதல் ஆரம்பிச்சதுனாவே டவுட் வரும். அதை என்ன பண்ணிக்கணும்? கிளியர் பண்ணிக்கணும். மீண்டும் மீண்டும். அது ஒரு நாளைக்கு நீ டவுட் கேட்ட அப்படிங்க கிடையாது. தினம் கேட்க கேட்க டவுட் வரும். அந்த டவுட்டை தத்துவ மனதில் கொண்டு வருவது மனனம். அந்த டவுட்டை திருப்பி திருப்பி சிந்தித்து விடை காண்பது தான் மனனம். சோ எதை யூஸ் பண்ணணும்? யுக்தியை யூஸ் பண்ணணும். நான் தனியா கொந்தால மனனம் பண்ண முடியாது. அப்போ திருப்பி இப்ப நீங்க என்ன பண்ண? அத்தியாரோப அபவாத டெக்னிக், அதை கொஞ்ச நேரம் சிந்திக்கிறதுங்கிறது என்னது? மனனம். எங்க சிரவணம் இந்த மாசம் இத்தனை நாளோட முடியுது, அதுக்கப்புறம் சிரவணம் மனனமா? அப்படி கிடையாது. சிரவணம் மனனம் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் தத்துவமசிங்கிறதோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம், டவுட் வந்ததுக்கு அப்புறம் அந்த டவுட்டை கிளியர் பண்றது மனனம். சில பாத்தீங்கன்னா சில கிரந்தங்களே சிரவண கிரந்தம்னே இருக்குது. அது சிரவணம் மட்டும்தான் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிய விருத்தி, டைம் இருந்தா நம்ம பார்க்கலாம். வாக்கிய விருத்தி அதெல்லாம் பாத்தீங்கன்னா தத்துவமசி என்ன சொல்லுது, தொத்பதம். பகவத்கீதையை நான் படிக்கிறதுனால அதிகமா அதுக்கு போறது இல்லை. ஏன்னா பகவத்கீதையே என்னதுதான், சிரவணம் தான். ஏன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, தொம்பதம் தத்பதம். அப்புறம் தானே 6 அத்தியாயம் என்னது, தொம்பதம். அடுத்த 6 அத்தியாயம் என்னது, தத்பதம். அடுத்த 6 அத்தியாயம் என்னது, அசிப்பதம். இதெல்லாம் என்னது, சிரவண கிரந்தம்னு பேர் இருக்கு. சிலதெல்லாம் பாருங்க மனன கிரந்தம்னே இருக்கும். அது எது சொல்லலாம், பாஷ்யம் எல்லாம் எடுங்க. எல்லா பாஷ்யம் என்னதுதான், மனன கிரந்தம். ஒரு பியூட்டிஃபுல் திங். இந்த பூர்வ பக்ஷி எடுத்து இப்ப வித்யாரண்யர் முனி நம்மளை கூட்டிட்டு போறான்னா இந்த டெக்ஸ்ட் என்னதான், மனன கிரந்தம். அதனாலதான் உங்களுக்கு லெவல் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி காரணம். சிரவணம் கம்ப்ளீட் ஆகாதவங்களுக்கு மனநம் எம்பி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர். அதனாலதான் சிரவண கிரந்தம் ஒண்ணு போக போக கூட என்ன ஆட் பண்றோம், மனன கிரந்தத்தை ஆட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் உபனிஷத்துக்கள் படிக்கும் போது படிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாலேயே சிரவண கிரந்தங்களும் ஓரளவுக்கு முடிச்சிருக்கிறோம். அது பகவத்கீதை போறதுனால நம்ம அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. தத்துவமசி பதம் அது கொஞ்சம் கொஞ்சமா போகும். மனன கிரந்தத்துக்கு தான் இதெல்லாம் எடுக்கிறது. தத்துவமசி, இந்த இது பஞ்சதர்ஷி, இது வந்து ஆக்சுவலா மனன கிரந்தம். புரிஞ்சுங்களா? அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், ஏன் வந்து இந்த டெக்ஸ்ட் நாம படிக்கிறோங்கிறது நான் சொல்றேன். தேவையில்லாம எங்க ஒரு நாள் 2 நாள் படிச்சா ஒருத்தருக்கு ஒரு கேள்வி. பட் எல்லாமே இன் ப்ரொசீஜர். பட் என்ன சொல்றது, இந்த ஸ்கூல் சிலபஸ் மாதிரி ஒரு டைப் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா அந்த மாதிரி வராது. ஒரு குருவுக்கும் தெரியும் இதுக்கு அடுத்து இதை கொண்டு போனா தான் அங்க நம்ம போய் ரீச் பண்ண முடியும்னு. அந்த பிரகாரம் தான் கிளாஸ். நான் இதை மட்டும் அட்டன் பண்ணி நிறைய பேர் கேட்கறது ஏன்னா எல்லாத்துக்கும் இப்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தவகீதை. எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்குது. அது வந்து குவாலிஃபிகேஷன் பண்ற கிரந்தம். இட் வில் மேக் யூ குவாலிஃபைடு. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா வெறும் வேல்யூஸ் வருது. அது பிரிலிமினரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். அதுவும் போகணும். அத்தியாத்ம ராமாயணங்கிறது என்னது, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெயின் சப்ஜெக்ட் மேட்ரு. இனிமேல் வர்றது அது ஸ்டோரி. ஆனா அங்கேயும் அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து போகும்போதுதான் நம்மளுடைய டிராவல் கரெக்டா இருக்கும். முறைப்படி செல்லுதல்னா இதுதான். வகுத்து கொடுத்தா அது எஸ் யுவர் மெஜஸ்டின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும். இல்ல எனக்கு அது இது வந்து பார்த்தா பக்தி மயமா. அன்னைக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு ஸ்டூடெண்ட், எங்க அத்தியாத்ம ராமாயணம் ஒரே பக்தி மயமா இருக்குது, ராமர் அது இதுன்னு. என்ன ராமராங்க நம்ம படிச்சோம், பக்தி மயமெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம பக்தி யோகத்துக்கு என்னமோ டூர் போட்டு இது திவ்ய பரவத்துக்காக கூட்டிட்டு போறோம். பக்தி பரவசமாவா நம்ம படிக்கிறோம், பக்தி கடந்த விஷயம். அங்கேயும் இது இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் நம்ம டெக்ஸ்டா கொண்டு வரோம். புரிஞ்சுங்களா? அதனால எல்லாமே என்னதான் ஒரு மனநம்ங்கிற இடத்துக்கு இந்த கிரந்தம் வரும். அதனாலதான் பஞ்சதசி நீங்க ஏன் படிக்கிறீங்கன்னா திஸ் இஸ் மனன கிரந்தம். ஏன் வாக்கிய விருத்தி கொடுக்கல, ஏன் பஞ்சதசி ஏன் நாம செலக்ட் பண்ணோம், ஒரு டவுட் வரலாம் இல்லையா? வாக்கிய விருத்தி ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஏன் நீங்க அதை நீங்க படிக்கல? அதுக்குதான் தத்து தொம்பதத்தை நம்ம எங்க படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால அதை விட்டுட்டு இந்த கிரந்தத்தை செலக்ட் பண்றோம். சில இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியும், இன்னும் கொஞ்சம் நம்ம புரியணும் அப்படின்னா நம்ம வாக்கிய விருத்தி எடுத்துக்கூட நம்ம விசாரம் பண்ண. மறுபடியும் அந்த தத்து தொம் பதத்தை விசாரம் பண்ணனா என்ன எடுத்துக்கலாம், பகவத்கீதை முடிஞ்சா கூட தத்துவமசி இதை எடுத்துக்கலாம், வாக்கிய விருத்தி எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? ஓகே. சம்பாவி தத்துவ மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வருவது மன. புரிஞ்சுதா? அதாவது எப்படி அப்படி கேட்ட விஷயத்த அதுல ஏதாவது விரோதம், சம்சயம், டவுட்டு, அசைக்கிற மாதிரி ஞானம் இருந்தது அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் என்ன டவுட்டோ அதை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து டவுட்டை கிளியர் பண்றது மனனம். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் மனனம். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அது 2 முடிச்சிட்டாரு. சிரவணத்துக்கு டெஃபினிஷன் இன்னொன்னு இருக்கு, நிதித்தியாசனம்னு ஒண்ணு இருக்கு. அது அவர் இங்க கொடுக்கலை. புரிஞ்சுதா? இப்ப ஆக்சுவலா ஞானம்ங்கிறது சிரவணத்தில் ஏற்படக்கூடிய ஞானம் தான். மனனத்துல நோ நியூ ஞானம், நிதித்தியாசனத்திலே புதுசாக எந்த ஞானமும் கிடையாது. சிரவணகாலேயே ஞானம், அதுல வர டவுட். அப்புறம் நிதித்தியாசனங்கிறது எதற்காக நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஏன் நிதித்தியாசனம் டெஃபினிஷன் போறதுக்கு முன்னால நம்ம அதை பத்தி சிந்திச்சுட்டு அப்புறம் அந்த டெஃபினிஷன் போனா கொஞ்சம் புரியும். ஏன் நிதித்தியாசனம் தேவை? இப்ப டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டேன், ஏங்க இது பத்தாதாங்க? அப்படி இல்லை. அதாவது இதுதான் சரியான அறிவுன்னு புரிஞ்சுக்கிறோம். அது ஆணித்தரமாகுவதற்கு என்ன அறிவு? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அது அறிவு. அது சரியான அறிவு தான். அது ஆணித்தரமான அறிவு ஆகணும்னா ஸ்ட்ராங், யாரு வந்தாலும் நம்மளை நெகேட் பண்ண முடியாது, அசைக்க முடியாது அந்த ஞானம் ஆகணும்னா
3 விதமான தடைகள் வரும் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு. அத போல தெரிஞ்சுக்க, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 தடைகள் வரும். ஒண்ணு, அதாவது கிளாஸ் நீங்க கேட்கவே 3 விதமான தடைகள் உண்டு. அது நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுக்கு வார்த்தைகள் தான் வேறையே இப்ப சாஸ்திரம் சொல்லுது. ஸ்ரவணம் பண்ற காலத்திலயும் வரும், மனனம் பண்ற காலத்திலயும் வரும், நிதித்தியாசம் பண்ற காலத்திலயும் 3 தடைகள் வரும். அந்த தடைகள் என்ன? ஃபர்ஸ்ட், பிரமாண அசம்பாவனா. இதெல்லாம் வேர்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. விளக்கம் நான் சொல்றேன். பிரமாண அசம்பாவனா. பிரமாணம் என்ன? பிரமாணம் தமிழ் அப்படியே எழுதுங்க, அதுக்கு தமிழ் இலக்கம்னு சொல்ல முடியாது. பிரமாணம்னா பிரமாணம் தான், அசம்பாவனா தடை, அசம்பாவனா. அதாவது பிரமாணம்னா மகா வாக்கியம், தத்துவமசி, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்தில் இருக்கிற மகா வாக்கியம் புரியாமல் இருந்தால் அந்த தடைக்கு பேரு பிரமாண அசம்பாவனா. அது ஒரு தடை. வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயமே புரியாம இருக்கிறது, அதுக்கு சிரவணம் தான் வழி. சிரவணம் என்ன பண்ணும்? மகா வாக்கியத்தினுடைய விஷயம் புரியாமல் இருத்தல். ஃபர்ஸ்ட் அங்கதான் இருப்போம். அது என்ன சொல்லுதுன்னே புரியாது, புரியாமல் இருத்தல். அது புரியணும்னா சிரவணம். அதை தவிர வேறு வழி கிடையாது. தத்துவமசிங்கிற வாக்கியத்தை புரிஞ்சுக்கணும், முதல்ல என்ன தெரியணும்? அது ஜீவ ஈஸ்வரத்தை ஐக்கியத்தை சொல்லும் போது புரியல அப்படின்னா அது ஒரு தடை. அதை எது நீக்கும்? சிரவணம் நீக்கும். அதாவது என்ன பண்ணும் சிரவணம்? பிரமாணத்தை பிரமாணமாக மாற்றும். அதுதான் பியூட்டிஃபுல் திங். பிரமாணத்தை பிரமாணங்கிற ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வருவீங்க. உங்க புத்திய பிரமாணத்துக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ கொடுப்பீங்க. அதுதான் சிரவண காலத்தில் நடைபெறும். பிரமாணத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்வோ. எஸ், சாஸ்திரம் ஏவ பிரமாணம்னு கன்ஃபார்ம் பண்றமா உள்ள ஒரு இடத்துல அதை பண்ணி கொடுக்கும். அது பிரமாணத்தை நீங்க பிரமாணமாக வேலை செய்ய விடணும்னா, இப்ப சாஸ்திரம் உங்க புத்திக்குள்ள வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? இது பிரமாணம்ங்கிற அக்செப்டன்ஸ். அதுதான் முதல்ல நடக்கும். அது பிரமாணத்தை பிரமாணமாக வேலை செய்ய விட்டால் புரிந்தால் மட்டும்தான் நம்ம அதை வேலை செய்ய விடுவோம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங். முதல்ல அது நடக்கும். அது எப்ப நடக்கும்? அதுக்கு பேர் என்ன? சிரவணம். ரெண்டாவது டவுட், ரெண்டாவது தடை ஒரு ஞானம் ஏற்படுவதில் ரெண்டாவது தடை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரமேய அசம்பாவனா. பிரமேயம், அதுல அசம்பாவனா டவுட். பிரமேய அசம்பாவனான்னு ஒரு தடை. அது என்னன்னா பரபிரம்மம் சொரூபத்தில் சந்தேகம். பரபிரம்ம சொரூபத்தில் எப்படிப்பட்ட சந்தேகம்? இது நித்தியம்னா என்ன? அந்த வேர்டு நித்தியம்னா என்ன, சத்தியம்னா என்ன, அனந்தம்னா என்ன, ஞானம்னா என்ன, இந்த வேர்ட்ல சந்தேகம். பிரமேய விஷய டவுட். பிரம்மனை பற்றி விளக்குற வாக்கியங்கள், வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா? பிரம்மனை பற்றி விளக்குகிற வார்த்தைகள் சத்தியம், ஞானம், அதுல பிரமேயத்துல விஷயத்துல டவுட். எப்படி பிரம்மம் பிரமாதா, இந்த மாதிரி விசாரத்தின் மூலியமாக அனாத்மா இருக்கிற அபிமானத்தை விடுதல். அதுதான் மெயின். இது ரெண்டாவது. அதாவது பிரம்மத்துடைய டெஃபினிஷன் கொடுக்கிற வார்த்தைகளுடைய இருக்கிற டவுட். அது விஷயம் பிரம்மத்தில் டவுட். பிரம்மனை பற்றிய வாக்கியங்கள் விளக்கும் போது வர டவுட். இதுதான் மனனத்தின் மூலியமாக போகக்கூடியது. எல்லாரும் இந்த ஸ்டேஜை கடந்துதான் வரணும். சிரவணம், மனனம். ஃபர்ஸ்ட் சிரவணம் வந்தது பிரமாண அசம்பாவனா. பிரமாணத்துல அசம்பாவனா. இது பிரமாணம், இதன் மூலியமாகத்தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறதே டவுட். அப்ப பிரமாணத்துக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கறதே என்னது? சிரவணம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தின் மூலியமாகத்தான் மோட்சம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? அதோட சிரவணம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது பிரம்மனுடைய வார்த்தைகள் விளக்கும் போது டவுட் வரும். இது சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படின்னா என்ன, சத்தியம்னா என்ன, நித்தியம்னா என்ன, இது அது பிரமேய விஷய டவுட், அசம்பாவனா டவுட். அடுத்து மூணாவது விபரீத பாவனா. ஓகேங்க, விபரீத பாவனா. இப்ப என்னன்னா பிரம்மனை பத்தியும் புரிஞ்சிருக்கும் வித்தவுட் எனி டவுட்.
ஆச்சா? ஏன்னா அது மனநத்திலே கிளியர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் இது பிரமாணம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் படிக்க போறோங்கிறது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரம்மத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பிரம்மன் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம்லாம் அந்த வேர்டெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். அகம் பிரம்மாஸ்மின்னு பிரம்ம அஸ்தின்னு தான் புரிஞ்சிருக்கும் இது வரைக்கும். அகம் பிரம்மாஸ்மிங் போது என்ன ஆகும், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலுமே அகம் பிரம்மாஸ்மி முதல்ல பிரம்ம அஸ்தி இருக்கு, அது நானாக இருக்கிறேன்னு கூட புரிஞ்சிருக்கும். ஆனா விபரீத பாவனா என்னன்னா, பழக்க தோஷத்தின் காரணமாக மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது, புத்தி ஏற்றுக்கும், கிளியர் ஆயிருக்கும். இன்டெலக்சுவலி யூ ஆர் வெரி கிளியர், இன்டெலக்சுவலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நிறைய பேர் பண்ற தப்பு, இன்டெலக்சுவலா எனக்கு புரிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் இந்த விஷயம் தானே இதுல இருக்கு, ஓகே. எத்தனை பேர் இந்த மதிய கேட்டு பாருங்க, இன்டெலக்சுவலா எங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நாங்க இத்தனை வருஷம் கிளாஸுக்கு போயிருக்கோம், இத்தனை உபனிஷத் படிச்சிருக்கோம், இன்டெலக்சுவலி யூ வில் பி கிளியர். பட் அது ஞான நிஷ்டைக்கு கூட்டிட்டு போகாது. ஏன்னா மனம் திரும்ப திரும்ப நான் இந்த சரீரத்துல இருந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஏன், நான் இந்த சரீரம்ங்கிறது எத்தனை ஜென்மமா நீங்க வச்சிருக்கிறீங்கம்மா, அபியாசம் பண்ணி 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 நான் இந்த சரீரம், இது இந்த சரீரத்திலிருந்து வந்ததெல்லாம் எம்படது, அப்படித்தானே சொல்றோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தோமோ அதெல்லாம் எங்க அம்மா. இந்த சரீர என்ன சொல்றது சம்பந்தம், இது என் மகன் என் மகள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் அது சில பேர்த்துக்கு நமக்கு மகன் மகள்கிட்ட நாங்கிறத எக்ஸ்டெண்ட் ஆயிடும். அந்த பற்று, நான் அவ கஷ்டப்பட்ட நான் கஷ்டப்படுற மாதிரி ஏன் சொல்றோம், பற்று. அப்போ அது அது வேற சரீரம் இது வேற சரீரம், ரெண்டு சரீரமும் ஒண்ணுதான், அந்த மாதிரி எல்லாம் வர்றது வந்து ஒரு ஏற்பட்டிருக்கும். பிரம்மம் சத்தியம் ஞானம் புரிஞ்சிருக்கும், பட் சத்தியம் ஞானம் அனந்தம் புரிஞ்சு பிரம்மம் புரிஞ்சுதுங்கிறது இட்ஸ் நாட் கம்ப்ளீட். நீங்க பெற்ற ஞானத்தில் நிற்கணும். நிற்கணும் என்ன, அகம் ஆத்ம தத்துவத்தில் நிற்க தெரியணும். ஆத்மாவுடைய சொரூபம் தான் நான் அப்படின்னு என்ன, எதனாலும் தொடப்படாதவள் அசங்கக ஆத்மா. இப்படி புரியுதானே நமக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது டக்கு நம்ம என்ன போயிடுவோம், விபரீத பாவனா. என்ன நாம புரிஞ்சு வச்சவா புத்தியில, அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது விபரீதம். என்னங்க ஆப்போசிட் மனதுல வரும். மனதுக்கு இட் நீட்ஸ் அபியாசம். என்ன சொல்றாரு பதஞ்சலி, மனதை நீ அந்த புத்தி பெற்ற விஷயத்தில் நீ நிற்க வேண்டும் என்றால் மனதை பழக்கணும். எதுக்கு, இந்த தத்துவத்துக்கு பழக்கணும். அது ஒரு நாள்லாம் அது நடக்காது, ஒரு வாரத்திலாம் நடக்காது. ஸோ வெறும் சத்தியம் ஞானம் அனந்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனநம் இஸ் ஓவர், அவ்வளவுதான். யூ ஆர் நாட் என்ட்ரிங் இன்டு நிதித்தியாசனம். அதைத்தான் இவர் சொல்றாரு 54வதுல எழுதிக்கலாம். எத்து தாபியாம் 54 படிக்கலையா, தாபியாம் நிர்வி சிகித்சேதே சேதசஸ்தாபிதஸ்ய யத் ஏகதானாத்வமேதத்தி நிதித்தியாசனம் இது உச்சியதே. இது எதுக்கு டெஃபினிஷன், நிதித்தியாசனம்னா என்ன, ஏன் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்றாரு. எத்து தாபியாம் அப்படின்னா, தாபியாம்னா ரெண்டு இல்லையா, இந்த இரண்டிலும் எது, சிரவணம் மனனத்தினாலும். எது, இந்த ரெண்டினாலும் சிரவணம் முடிஞ்சிருக்கும், மனனம் முடிஞ்சிருக்கும். நிர்விச்சி கித்சே அத்தே சந்தேகத்துடன் முடிவு எடுத்த சமயத்தில். நிர்வி சிகித்சே அர்த்தே சந்தேகத்துடன் முடிவு எடுத்த சமயத்தில், கொஞ்சம் டவுட் கிளியர் ஆயிருந்தாலும் ஸ்தாபிதஸ்ய அதில் மனம் ஸ்தாபனம் யாரு ஆகணும், புத்தியில புரிஞ்சிருக்கும். ஸ்தாபித மனம் அதில் நிலை கொண்டு இருக்கிறதோ, மனம் அதில் நிலை கொண்டு இருக்கணும். அதைத்தான் முதலே சொன்னேன், புத்தி ஏத்துக்கும், மனம் அதில் நிலை கொள்ளணும், உழுவு கூடாது. இது வந்து வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு பிரச்சனை வரும்போது நழுவி கீழே வந்துருவோம். ஐயோ என்னடா அது, நம்ம படிச்சது இப்ப வேற மாதிரி நடந்துட்டு இருக்கே, திருப்பி மேல ஏறிக்குவாங்க. இது டிராவல்ல ஒரு அங்கம், நழுவிதான் போகும். ஏன்னா மனம் பிடிச்சி இழுக்கும் புத்திய. எந்த மனம் அதில் நிலை கொண்டிருக்கிறதோ, என்ன நீங்க கத்துக்கிட்டீங்களோ அதில் மனம் நிலை கொண்டிருக்கிறதோ, ஏக்கதாவத்துவம் நிச்சயத்த விஷய ஏக்கம், அந்த விஷயத்தில் நிச்சயத்த விஷயத்தில் நீங்க நிச்சயம் பண்ணி வச்சிட்டீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு, அதுதான் நிச்சயத்த விஷயம்.
நிச்சயத்து விஷயம், நிச்சயம் பண்ணின விஷயம் எதுங்க? ஆஃப்டர் சிரவண மனனம் எதை நீங்க நிச்சயம் பண்ணிருப்பீங்க? அகம் பிரம்மாஸ்மி. அந்த நிச்சயம் பண்ணின விஷயத்தில் ஏத்தத்து ஹி நிலை கொள்ள செய்கிறதோ, எது உங்களை அதை நிலை செய்யுதோ, மனதில் என்ன விஷயத்தை நீங்க நிச்சயம் பண்ணி வச்சீங்களோ அதில் மனம் நிலை கொள்ளுகிறதோ, எதன் மூலமாக நிலை கொள்ளுகிறதோ அதற்கு பேர் நிதித்தியாசனம். என்ன பண்ணுனீங்கன்னா மனம் நீங்க கற்ற விஷயத்தில் நிலை கொள்ளுமோ அதுக்கு பேரு நிதித்தியாசனம். முடிக்க சொல்ற ஏக்கதா தத்துவம் நிச்சயத்து விஷயத்தில் ஏதத்து ஹி அடுத்தவடு நிலை கொள்ள செய்கிறதோ அதுக்கு பேரு நிதித்தியாசனம். உச்சியதே, அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் நிதித்தியாசனம். சோ என்ன சொல்றாரு? சிரவணமாயிருக்கும் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கு போறோங்கிறதும் கிளியர் ஆகிறது சிரவணம். அதுக்கப்புறம் பிரம்ம தத்துவத்தினுடைய வார்த்தைகள் சத்தியம், ஞானம், அனந்தம், ஈஸ்வருடைய தத்துவம், சர்வஜ்ஞக, சர்வவித், இந்த மாதிரி விஷயங்கள்ல சந்தேகத்தை இருக்கிறது நிவர்த்தி பண்றது மனனம். அதுக்கு தான் பூர்வபக்ஷியில கேள்வி கேட்டு டவுட் கிளியர் பண்றது. இந்த ரெண்டையும் கொஞ்சம் சந்தேகத்துடன் முடிவெடுத்த சமயத்தில், ஒரு சந்தேகத்தோட தான் ஒரு முடிவு எடுத்திருப்போம். அந்த சமயத்தில் அந்த மனதை நிலை, ஏன் நமக்கு அந்த புத்தி கிரகித்துக் கொண்டாலும் மனதை அதில் நிலை கொள்ள செய்கிறது எதுல? நீங்க நிச்சயித்த விஷயத்தில். அதுல மனதை நிலை கொள்ள செய்யறக்கு எது உதவுதோ அதுக்கு பேரு நிதித்தியாசனம். எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லல. நிதித்தியாசனம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னு சொல்றாரு. நிச்சயித்த விஷயத்துல புத்தி புரிஞ்சுக்கிட்ட நிச்சயத்த விஷயத்தில் மனதை கொண்டு போய் பொருத்தணும், மனமதை ஏற்றுக்கொள்ளணும். அது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். இட் வில் நாட் டேக் ஓவர் அ மினிட், ஓவர் அ நைட், ஓவர் அ டே, ஓவர் அ மந்த், ஓவர் இயர் கூட சொல்லலாம். அது அவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்ப அது பிராக்டிக்கல் செஷன் போட்டு உங்களுக்கு ஒரு எப்பவுமே நல்ல சூழ்நிலை போகும்போது நமக்கு அந்த பிரச்சனையே வராது. ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போதுதான், மனம் நழுவும் போதுதான் இழுத்து 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 பிடிக்கிற மாதிரி. அப்ப என்ன தேவை? மீண்டும் மீண்டும் நிதித்தியாசனம் என்ன பண்ணலாம், என்னென்ன எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பண்ற. என்ன நிதித்தியாசனம்னா, நீங்க புத்தி நிச்சய விஷயத்தில் மனதை ஏற்றுக்கொள்ள வைத்தல். அது எது உதவுதோ அதுக்கு பேரு நிதித்தியாசனம். ஏன்னா புத்தி ஒரு நிச்சயம் பண்ணிருச்சு, அதுல மனம் போய் உட்காரணும். அந்த விஷயத்துக்கு மனம் எஸ் யூ அட்மெஜஸ்டின்னு சொல்லணும். புத்தி சொல்றக்கு மனம் எஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எது உதவுதோ அதுக்கு பேரு நிதித்தியாசனம். ஏன்னா நிறைய பேரு ஒரு புத்தி நிச்சயம் பண்ணுனா அவ்வளவுதான் ஞானம்ட்டு போயிடுறாங்க. ஏன்னா இதை படிச்சு இந்த உபனிஷத்து படிச்சாலும் இதே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான், அந்த உபனிஷத்து படிச்சாலும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான், அதுதான் எனக்கு தெரியுமே. தவறு பண்ணிடாதீங்க. அது புத்தி ஏத்திருக்கும். மனம் ஏற்பதற்கு காலம் தேவை, காலம் தேவை. அது ஒரு நாள்ல நீங்க கவனிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும். புத்தி ஏற்றிருக்கும், ஆனா மனம் ஏற்றுக்கொள்வதற்கு காலம். எவ்வளவுங்க காலம்? அடுத்த கேள்வி கேட்பாங்க, எவ்வளவு காலம், எத்தனை உபனிஷத்? அது அவங்கவுங்களை பொறுத்ததுன்றுச்சு சாஸ்திரம். அவங்கவுங்களை பொறுத்தது. உனக்கு அதை தவிர என்ன வேலை? உன்னுடைய மனம் எவ்வளவு காலம் கேட்கிறதோ அவ்வளவு காலம் கொடு. அப்கோர்ஸ் குரு இருக்கணும், தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னுடைய அது கிஃப்ட், அதுக்கு பேர் தான் பூர்வ ஜென்மத்து புண்ணியங்கிறது. நமக்கு அது தெளிவாகிற வரைக்கும் அதுக்கு குரு சொல்லி கொடுக்கறத கேட்கறதுக்கு ஒரு அனுகிரகம் இருந்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அனுகிரகம் கிடைக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது. சோ அதுக்கு பிரேயர்ல எப்படி இருக்கணும்? நம்ம பிரேயர் அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? அந்த டிராவல் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்த ஜென்மத்தில் ஸ்ரீமதாம் பகவான் சொல்றது இல்லையா, யோகி நாம் குலே போய் பிறப்போம். டெஃபினிஷன் உறுதியா கொடுக்க. அடுத்த ஜென்மம் நீ பாதி தூரத்துல ஏதோ இதாயிட்டு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீமதாம் வீட்டுல யோகி நாம் குலே நீ பிறப்ப, விட்ட இடத்துல இருந்து புடிச்சுக்கலாம். டோன்ட் ஒரி. அதுக்காக உடனே பயப்பட வேண்டாம். அடுத்த ஜென்மத்துல பெஸ்ட் ஆஃப் லக்னு போயிடலாம். ஓகே, ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.